நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த கபட வேடதாரியாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக ஜால்ரா அடிக்கக்கூடிய திரு ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ், ஹசன் மௌலானா போன்றவர்களை, நீங்களாம் இஸ்லாமியர்கள் தானே, இஸ்லாமியர் அல்லாத இருவர் வந்து அந்த குழுவில் ஆய்வு செய்வதனால இஸ்லாமிய நம்பிக்கையோ அல்லது மசூதியின் புனிதமோ கெட்டு போய்விடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படி சொல்ல இவர்கள் முன் வருவார்களா? சிஏஏவை எப்படி இவர்கள் விளம்பரப்படுத்தி இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு எல்லா இடங்களிலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று செய்தார்களோ அப்படி திட்டமிட்டு மீண்டும் மத்திய அரசுக்கு எதிராக தன்னுடைய அரசியல் வாக்கு வங்கிக்காக திரு ஸ்டாலின் அவர்களுடைய கபட நாடகம் இது. புறமுதுகிட்டு ஓடாம சட்டமன்றத்தில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு அதையே நீங்கள் ஊடகத்துக்கு தனியா பேசாம நேருக்கு நேர் சந்தித்தால் அந்த ஆர்டிகல் 26 இதுக்கு எதிராக இருக்குன்னு, அது எதிராக இல்லை என்பதை நிரூபிக்க பாஜக தயாராக இருக்கிறது. இந்திய குடியுரிமை இவர் வந்து இல்லாமல் போய்விட்டது, இவர் இப்ப நாடு கடத்த போறாங்கன்னு ஒரு தமிழர், ஒரு இஸ்லாமியர் காட்ட முடியுமா? 80 லட்சம் இஸ்லாமியர்கள் இருப்பதில் ஒத்தால உங்களால காட்ட முடியாதுன்னா நீங்க என்ன பாதிப்பை பார்த்துட்டீங்க? இந்து அறநிலையத்துறையில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை எல்லாம் நீங்கள் மீட்டெடுத்திருக்கிறீர்கள் என்று பட்டியல் போட்டு அந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசுறாருல, அதே மாதிரி வக்ஃபினுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை இத்தனை ஏக்கரை நாங்கள் மீட்டிருக்கிறோம்னு ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா? இந்த 4 ஆண்டு காலத்துல நீங்க மீட்டீர்களா? மீட்கல. ஏன் மீட்கல? எல்லாம் உங்க கட்சிக்காரங்கிட்ட இருந்தா. கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளிடத்திலிருந்து, இந்த கொள்ளைக்கார திமுக கும்பலிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெரிய நோக்கத்திற்காக சில கருத்து முரண் இருந்தாலும் அதை பின்னால் பேசிக்கொள்ளலாம், ஒன்றுபட்டு போராடும் என்ற ஒத்த கருத்துக்கு நாம் அழைச்சிருக்கோம். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜகவின் சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சார்? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கேன். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்த நிலையில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழக சட்டசபையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இருக்குல்ல சார், அதுக்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? வக்ஃப் திருத்த சட்ட மசோதா 2024 அதை கூடிய விரைவில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறார்கள் அதிகாரப்பூர்வமாக. அது தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னரே என்னவெல்லாம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று திமுக வழக்கம் போல யூகித்து இஸ்லாமியர்களை வழக்கம் போல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திசை திருப்புகிற முயற்சியாகத்தான் இந்த தீர்மானத்தை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு முட்டாள்தனமான தீர்மானம் அப்படின்றத நான் பகிரங்கப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். ஏன் முட்டாள்தனமான தீர்மானம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த தீர்மானம் வாசிக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் கடந்த காலத்தில் சிறுபான்மை சமூகத்தை, குறிப்பாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவதற்காக சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பதை இவர்கள் கொண்டு வந்தார்கள், நாங்கள் அதையும் எதிர்த்தோம், இப்போ இதையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானம் முட்டாள்தனமானது அப்படின்றத பதிய வைக்கிறேன். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு தேசம் முழுக்க அது நடைமுறையில் இருக்குது. யார் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்ற 3 நாடுகளில் சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்களோ, அங்கு மத உரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறதோ, யார் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இங்கு அகதிகளாக காலம் காலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டமே தவிர பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமையை பறிக்கிற சட்டம் இல்லை என்பதை இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுதும் சொன்னாங்க. இன்றைக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் குடியுரிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரே ஒரு இஸ்லாமியர்களோடு பாதிக்கப்படலை. அப்போ பாதிக்கப்படாத சிறுபான்மை சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய இயல்பாக எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிற சூழலில் நாங்கள் சிஏஏவை எதிர்த்தோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தோம், அது மாதிரி இதையும் எதிர்க்கிறோன்னா இது ஒரு முட்டாள்தனமானது தானே. யார் பாதித்தா? எந்த இஸ்லாமியர் பாதித்தார்கள் என்று ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்தில் வந்து குறை சொன்னாங்க?
தமிழகத்தில் ஒரு இஸ்லாமியராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அப்படி ஏதாவது பதிவு இருக்கா? தேவையற்ற முறையில் சிஏஏவை எப்படி இவர்கள் விளம்பரப்படுத்தி இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று செய்தார்களோ, அப்படி திட்டமிட்டு மீண்டும் மத்திய அரசுக்கு எதிராக இஸ்லாமியர்களை திசை திருப்புவதற்கு வேண்டுமென்றே ரமலான் புனிதமிக்க மாதத்தில் எங்களை கோபமடைய செய்வதற்காக தன்னுடைய அரசியல் வாக்கு வங்கிக்காக திரு ஸ்டாலின் அவர்களுடைய கபட நாடகம் இது. இந்த நாடகத்தை நாங்கள் முறியடிப்போம். முதலாவது விஷயம். ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு தீர்மானத்தில் சொல்கிறார். முதலாவது சொல்கிறது, இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் ஏன் எதிர்க்கிறோன்னா, 2 பெண்கள் கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அந்த வக்ஃபுனுடைய குழுவில் 2 பெண்கள் வரணும்னு சொல்கிறாங்க. இதை ஏன் எதிர்க்கிறீங்க? இதுக்கு இவர்கள் ஒரு வியாக்கியானம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 2 பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க பெண்கள் அந்த வக்ஃபு வாரிய குழுவில்னு. திரும்ப திரும்ப இவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு என்பது தனிநாடு கிடையாது, அது பாரத தேசத்தின் ஒரு பகுதி. தமிழகத்தில் வேண்டுமானால் இப்பொழுது இருக்கிற வக்ஃபு வாரியத்தில் 2 பெண்கள் இருக்கலாம். பாரதம் முழுக்க இருக்கிற வக்ஃபு வாரியத்தில் 2 பெண்கள் இருக்கிறார்களான இல்லை. அப்போ பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அளிக்க வேண்டும், அவர்களுக்கும் உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் இந்த சட்ட திருத்தத்தின் மிக முக்கியமான நோக்கம். இதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்பது தான் எங்களுடைய கேள்வி. ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர் அல்லாத இருவரை இந்த வக்ஃபில் கொண்டுட்டு வந்து திணிக்கிறார்கள், இதை நாங்கள் எதிர்க்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, இதை ஆலூர் ஷானவாஸ் என்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸில் இருந்த அசன் மௌலானா, அதே மாதிரி திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா, இவர்கள் எல்லாருமே இந்த வாதத்தை வைக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? 2 இஸ்லாமியர் அல்லது இந்துக்களே வைக்கிறாங்கன்னா, நீங்கள் இந்து அறநிலையத்துறையில் அப்படி வைப்பீர்களான்னு வழக்கம் போல் பழைய கதைகளையே தான் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நாம் என்ன கேட்குறோம்னா, ஹிந்து அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்களை வைக்க முடியாது என்பதற்கு காரணம், ஹிந்து கோவிலுக்குள்ள, பல கோவில்களுக்குள்ள இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ போக முடியாது. ஏனென்றால் அது தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் கிடையாது. இந்து மதத்தின் நம்பிக்கையின் ஆகமத்தின் விதியில் இருப்பதனால, நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பதனால அந்த நம்பிக்கையை புண்படுத்தி விடக்கூடாது. அதனால் இந்து மதத்தினர் அல்லாதவர்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றது ஒரு நியாயம் இருக்குது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த கபட வேடதாரியாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களையும், அவர்களுக்கு ஆதரவாக ஜால்ரா அடிக்கக்கூடிய திரு ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ், அசன் மௌலானா போன்றவர்களை, நீங்களாம் இஸ்லாமியர்கள் தானே, இஸ்லாமியர்களுக்குன்னு மத நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் இஸ்லாமியர் அல்லாதவர் மசூதிக்குள்ளே வந்து அவர் அமர்வதாலோ, அல்லது அந்த மசூதி எப்படி கட்டப்பட்டிருக்கிறது அல்லது நிர்வாகம் சரியாக இருக்கிறதா என்பதை இஸ்லாமியர் அல்லாத இருவர் வந்து அந்த குழுவில் ஆய்வு செய்வதனால இஸ்லாமிய நம்பிக்கையோ அல்லது மசூதியின் புனிதமோ கெட்டு போய்விடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி சொல்ல இவர்கள் முன் வருவார்களா? அதுக்கு இவர்கள் தயாரா? ஏன் இவர்கள் சொல்ல முன்வர மாட்டார்கள் என்றால், ஆலூர் ஷானவாஸ் ஏன் சொல்ல மாட்டார் அப்படின்னா, அவருடைய தலைவராக இருக்கிற திருமாவளவன் அவர்களை நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இதே மவுண்ட் ரோடில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, தர்காவுக்கு பக்கத்தில். அந்த பள்ளிவாசலில் தொழுகையில் அவர் ஈடுபட்டார். இப்போ மசூதியில் வருவதற்கே ஏதோ புனிதம் கெட்டு போய்விடும், எங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறதுன்னு இங்கே தமிழக சட்டமன்றத்தில் நாடகம் ஆடக்கூடிய ஜவாஹிருல்லாவும் ஆலூர் ஷானவாஸும் இதே மவுண்ட் ரோடில் திருமாவளவன் வந்து மசூதியில் தொழுதாரா இல்லையா? அதை ஏன் நீங்கள் தடுக்கலை? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, மசூதிக்குள்ளே வருவது என்பதை இஸ்லாமிய நம்பிக்கை தடுக்கலை, யார் வேண்டுமானாலும் வரலாம். அப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை வக்ஃபு வாரியத்திற்கு இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது, திருத்தப்படுகிறதே தவிர இது இஸ்லாமியருடைய மத உரிமையோ மதத்தின் புனிதத்தையோ எங்கேயுமே கெடுக்கலை, பறிக்கலை என்பதை புரிஞ்சுக்கணும். அடுத்து இவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஏன் வராரு? ஒரு நில அளவையர் அளந்திருக்கிற ஒரு சூழல் மாறி போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கையில் முடிவு வருதுன்னா, நான் கேட்பது, ஒரு மாவட்ட ஆட்சியரிடத்தில் வருவது தவறு என்று, அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரேயானால் அவருக்கு அவரே தானே முரண்படுறாரு. தமிழகத்தில் திருச்செந்துறைன்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே 1200 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கோவில் இருக்குது. அங்கே பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறாங்க, அக்ரஹாரம் என்று சொல்லி பிராமணர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி. நீங்கள் திடீர்னு அதை வக்ஃபுனுடைய இடம்னு அறிவிக்கிறாங்க.
கேட்டால் 1954 அதில் ரெக்கார்டு இருக்குன்னு. 1200 வருடங்களுக்கு முன்னால் கரிகாலன் சோழன் கட்டிய அந்த கோவில் அது வந்து கண்ணு முன்னால் நிற்கும் பொழுது 54 இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா கடந்த 70 வருஷமாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆதாரம் காட்டுறது நியாயமா? 1200 வருடமாக இருக்குது என்பது நியாயமா? இதை மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் எல்லாம் போராடிய பொழுது கூட தமிழக அரசு செவிசாய்க்கலை, திமுக ஆட்சி. ஆனால் மத்தியில் இதை பாராளுமன்றத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசுகிறார். இது வந்து திருச்செந்துறை என்பது இந்துக்கள் காலம் காலமாக வாழ்கிற பகுதி, அது எப்படி வக்ஃபினுடைய நிலமாகும், கோவில் உட்பட எல்லாமே வக்ஃபு நிலம்னு சொல்வது நியாயமான்னு பேசிய பிறகு எந்த மாவட்ட ஆட்சியர் வக்ஃபு சம்பந்தப்பட்ட நிலத்தை முடிவு செய்வதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானத்தின் மூலம் எதிர்க்கிறாரோ இவரின் கீழுள்ள அதே திருச்சி மாவட்ட ஆட்சியர் தான் வக்ஃபு நிலம் என்ற அறிவிக்கப்பட்ட நிலத்தை, அது வக்ஃபு நிலம் அல்ல, அது காலம் காலமாக பயன்படுத்தி இந்துக்களுக்கான நிலம், இது இந்துக்களுக்கே நாங்கள் ஒப்படைக்கிறார். அப்போ ஏன் இந்த முரண்பாடு? இப்படி மக்களை நீங்கள் ஏமாற்றுவதோடு இஸ்லாமியர்களை ஏன் ஏமாற்றுகிறீர்களே? இந்த ரமலான் மாதத்தில் கூட உங்களுடைய கேவலமான அசிங்கமான அரசியலை ஐயா ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை போடுவதன் மூலம் செய்கிறாரு. குறைந்தபட்சம் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பிரதிவாதங்கள் பேசப்பட்டு ஒரு தீர்மானம் தான் நியாயம் இருக்கும். கண்மூடித்தனமாக இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானம் என்பது எதிர்வரும் 2026 இஸ்லாமியர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் கொண்டு வருகிறார்களே தவிர இதில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற வாதமே பொய்யானது. முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய வெளிப்படைத்தன்மையை இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வருகிறது. எதுவாக இருந்தாலும் போர்ட்டலில் பதிவு பண்ணணும், எந்த சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்தை மீட்க வேண்டும் என்றால் அந்த சொத்திற்கு ஆவணம் இருக்கணும். ஆவணமே இல்லாமல் நீங்கள் வக்ஃப் யூசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலங்காலமாக நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலம் பல பேர்கிட்ட இருந்தால் நீங்கள் எப்படி மீட்பீங்க? அது யாருடைய சொத்து? அதை எப்படி மீட்க முடியும்? எந்த ஆவணமும் இல்லாமல் மீட்பது என்பது சாத்தியமற்றது. மாஃபியாக்கள் கையில், குறிப்பாக திமுக காரர்கள் கையில் தான் தமிழகத்தில் வக்ஃபு நிலங்களே இருக்கிறது, இஸ்லாமியர்கள் கையில் இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு கொண்டு வந்து இஸ்லாமியர்களின் சொத்தை பாதுகாக்கிறது. அதே வேளையில் நீங்கள் வக்ஃபு என்று பெயரளவில் அறிவித்துவிட்டு ஏராளமான இந்துக்களுடைய பூர்வ மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளை நீங்கள் அபகரிக்கிறீர்கள் என்றால் அதை அந்த மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நியாயமுணர்வோடு இந்த ஆட்சி செயல்படுகிறது. அதனால்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா சமூக நீதியை, மத நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கான சட்டம். இதை கண்மூடித்தனமாக ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜால்ராக்களாக இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்க்கிறார்கள் என்றால் வன்மையான கண்டனத்திற்குரியது. இவர்களுக்கு தகுதி இருந்தால், திறமை இருந்தால், ஜவாஹிர்லாவோ ஆளூர் ஷானவாஸோ அல்லது நீங்கள் அறிவாற்றல் உள்ளவர்கள் என்று யாரை திமுக கருதுகிறதோ எங்களோடு விவாதத்திற்கு வாருங்கள், பொது மேடையில் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி அன்போடு அழைக்கிறது. வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை விவாதிக்க திமுக தயாரா? ஜவாஹிருல்லா தயாரா? அல்லது ஆளூர் ஷானவாஸ், திருமாவளவன் தயாரா? இவர்கள் தயார் என்றால் நாங்கள் பொது மேடையில் விவாதிக்க தயார். புறமுதுகிட்டு ஓடாம சட்டமன்றத்தில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு அதையே நீங்கள் ஊடகத்துக்கு தனியாக பேசாமல் நேருக்கு நேர் சந்தித்தால் திருக்குரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையில் இந்திய அரசியலமைப்பில் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அந்த ஆர்டிகல் 26 இதுக்கு எதிராக இருக்குன்னு, அது எதிராக இல்லை என்பதை நிரூபிக்க பாஜக தயாராக இருக்கிறது. வேலூர் இப்ராஹிம் தேசிய செயலாளராக அறைகூவல் விடுக்கிறேன். திமுகவிற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் திராணி இருந்தால் பொது மேடையில் விவாதிக்க வரட்டும், நாங்கள் பேச தயார். சரி, இப்போ இந்த சட்ட மசோதா திருத்தத்தை எடுத்துக்கிட்டா இல்லை வந்து 2 நான் முஸ்லீம் வரலாமா அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல சார். இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து முக்கியமான ஒரு எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு முக்கியமான சரத்து இருக்குது. அப்படின்னும் போது பிஜேபிக்கு வந்து முக்கியமாக அந்த நான் முஸ்லீம்ன்ற ஒரு எலெக்டட் மெம்பர்ஸ் இல்லை, அதனால தான் அவங்க நான் முஸ்லீம்ன்ற ஒரு கேட்டகரி கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். அடிப்படையில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அப்படின்றது ஏன் கொண்டு வரோம்னா, நீங்கள் இந்து அறநிலையத்துறையோடு இதை ஒப்பிட முடியாது. இந்து அறநிலையத்துறை நேரடியாக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு தனி அதிகாரம் உள்ள அமைப்பாக இருக்குது. அப்போ இதில் நிறைய கொள்ளைகள் நடக்குது. கொடுமை என்னென்னா, இன்றைக்கு ஜவாஹிருல்லா இந்த சட்ட மசோதாவை எதிர்க்கு தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்ல, இதே ஜவாஹிருல்லா தமிழகத்தில் நிறைய வக்ஃபு சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டு இருக்குன்னு ரோடாக போராடினார். இதே இன்றைக்கு எதிர்க்கிற எஸ்டிபிஐ கட்சி, இந்த நெல்லை முபாரக்கெல்லாம் நாங்கள் 2வது யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம், ஜிஹாது செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க.
அப்போ மக்களை இஸ்லாமியர்களை வன்முறைக்கு தூண்டுகிறார்கள், கொலை வெறியை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் தான் கடந்த காலத்தில் வக்ஃபு சொத்துக்கள் திமுகவால் அபகரிக்கப்பட்டிருக்குன்னு போராடி இருக்கிறார்கள். அதெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸிலிருந்து அது மாதிரி இருக்கிற நிறைய அல்ல கைகள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே கடந்த காலத்தில் வக்ஃபு சொத்துக்கள் இஸ்லாமியரிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு இருக்கிறது, திமுகவினர் அபகரித்து வைத்திருக்கிறார்கள், நிறைய சொத்துக்கள் இன்றைக்கு ஏராளமான ஆக்கிரமிப்பில் இருக்கிறது, மாஃபியாக்கள் கையில் இருக்கிறது, அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடியவர்கள் இவர்கள் போராடி அந்த போராட்டத்திற்கு முடிவு கட்டும் விதமாக இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் ஆவணத்தின் அடிப்படையில் இருக்கிற சொத்துக்களை மீட்டு கொடுக்கணும். அதே போன்று வக்ஃபு என்ற பெயரால் அந்த சொத்துக்கு எந்த ஆவணமும் இல்லாமல் இந்துக்களுடைய சொத்து அபகரிக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை இந்து மக்களிடத்தில் கொடுக்கணுன்ற நியாயமான ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் அதை கண்மூடித்தனமாக நீங்கள் எதிர்த்தால் இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஒரு வக்ஃபு வாரியத்தில் ஒரு திறந்த மனப்பான்மையுள்ள வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றால் அதில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் 2 பேர் இருக்கும் பொழுது இவர்கள் உள்ளுக்குள்ள ஊழல் செய்தாலோ அல்லது வக்ஃபு வாரிய தலைவர் யார் போடப்படுவா? அன்றைக்கு யார் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்களோ அந்த முதல்வரால் தான் அறிவிக்கப்படுவார். இப்போ ஐயா ஸ்டாலின் இருக்கிறாருன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டளையை யார் ஏற்கிறாரோ, அவருக்கு யார் ஜிங்செக் ஜால்ரா அடிக்கிறாரோ அவர் தான் வந்து வக்ஃபு வாரிய தலைவராக வருவார். அப்போ ஈஸியாக திமுக கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு அமையும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேரடியாக 2 இஸ்லாமிய அல்லாதவர் இருந்தால் இந்த மாதிரி கொள்ளையடித்தால் இஸ்லாமியர் சொத்து அபகரிக்கப்படுமே. ஆனால் இஸ்லாமியர்கள் கூட்டு ஒரு கொள்ளையடிக்க முற்பட்டாலும் அந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர் அல்லாதவர்கள் குரல் எழுப்பாங்களா? இஸ்லாமியராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த உரிமையாக போராட மாட்டார். நம்ம போராடலையே, வெளிப்படைத்தன்மை இல்லையே, இன்றைக்கும் நிறைய அபகரிக்கப்பட்டு இருக்கிறத நான் சொல்லலையே. இதே ஜவாஹிருல்லாவும் நெல்லை முபாரக்கும் ஆளூர் ஷானவாஸும் இந்த முஸ்லீம் லீக்கும் இவர்கள் தானே பேசுனீங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதற்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா 2 இஸ்லாமிய அல்லாதவரை போட்டோம்னா அவர்கள் பார்வையிடுவாங்க. அவங்க அந்த இவர்கள் செய்கிற இந்த ஊழலில் சிக்காம நியாயமான முறையில் அரசுக்கு எடுத்து சொல்லுவாங்கன்ற ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு கொண்டு வந்ததை தவிர இதில் இஸ்லாமிய நம்பிக்கையோ இஸ்லாமியர்களின் புனிதத்தையோ கெடுக்கும் எந்த நோக்கமும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ மத்திய அரசுக்கோ இல்லை என்பதை உங்களுடைய செய்தியின் மூலமாக நான் மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சார், இங்கே வக்ஃபாரிய சொத்தை எடுத்துக்கிட்டால் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்குன்னு வழக்கு இருக்குது. அதை வந்து நம்ம வழக்கு வந்து தீர்ப்பாயமோ இல்லை நீதிமன்றத்தையே சார்ந்து போய் அதை வந்து தீர்த்துக்கலாம். அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே நம்ம ஒரு வாரியத்தை கொண்டு வருது. அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தானே செய்ய தூணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஸ்டாலின் வந்து அவருடைய ஆட்களை போட்டு வக்வாரியத்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பொருந்தும் இல்லை? கண்டிப்பாக கிடையாதுங்க. வக்ஃபு ட்ரிபியூனல் அப்படின்னு ஒன்று இருக்குது, தீர்ப்பாயம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்த வக்ஃபுன்னு சொல்லிடுறீங்க. உதாரணத்திற்கு இந்துக்களுடைய இடம், இப்போது நெல்லையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வசித்துக்கிட்டு இருக்காங்க, இந்து மக்கள் தான் வசிக்கிறாங்க அங்கே. அதை வந்து வக்ஃபு நிலம் திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ அவர்கள் இடத்த விற்க முடியாது, வீடு கட்ட முடியாது, அந்த மாதிரியான நெருக்கடி இருக்குது. அது எப்படி சார் எடுத்தோடனே அது வந்து நான் சொல்கிறேன் 200 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கிற பரம்பரையாக இருக்கிற இந்துக்களுடைய இடத்தை ஏன் அப்படி அறிவிக்கிறாங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததே எதற்காகவென்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஓரலாகவே இது வக்ஃபு நிலம் சொன்னால் அது வக்ஃபு நிலம் ஆயிரும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அது அநியாயம் இல்லையா? அப்படி கொண்டு வர முடியாது இல்லையா? ஆவணம் வேணும்ல. அப்போ எந்த ஆவணமும் இல்லாமல் நீங்கள் எப்படி கொண்டு வருவீர்கள்ன்ற கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியின் அடிப்பில் நெல்லையில் நிறைய இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நான் உதாரணம் சொல்கிறேன், இப்படி நாடு முழுக்க இந்துக்களில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான நபர்கள் நேரடியாக போராடி கூட அவர்களுக்கு இந்த அரசின் மூலம் நீதி கிடைக்கல. இந்த சட்ட திருத்தம் வந்தால் உண்மையாகவே அவருடைய நிலங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்ந்ததற்கான இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒப்படைப்பதில் என்ன தவறு? நான் கேட்பது, இஸ்லாமிய மூதாதையர்கள் வக்ஃபு என்று ஒரு நிலத்தை தருகிறார்கள் என்றால் அது பிறருடைய சொத்தை தர முடியாது, தரக்கூடாது. பிறர் சொத்து வக்ஃபாக ஆகாது. இறைவனுக்காக நான் ஒன்று கொடுக்குறதா இருந்தால் நான் உழைச்சி சம்பாரித்து அதில் ஒரு சொத்து வாங்கி அந்த சொத்தை தான் கொடுக்கணுமே தவிர பொதுவாக யாரோ ஒருத்தர் சொத்து இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து நான் வக்ஃபுன்னு ஒப்படைச்சிட்டேன், அது எப்படி வக்ஃப் ஆகும்? அது இறைவனுக்காக கொடுத்ததாகாது, இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிறருடைய நிலத்தை ஒரு ஜான் அளவுக்கு நீங்கள் எடுத்தால் கூட அது எந்த அளவுக்கு பூமியில் ஆழம் போகிறதோ அந்த அளவிற்கான பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு நாளை இறைவன் முன்னால் நிற்பீங்க, வேதனையை அனுபவிப்பீங்கன்னு. அதனால் பிறர் நிலம் இஸ்லாமியர்களுக்கு தேவையில்லை. வக்ஃபு நிலம் என்று எது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, எது ஆண்டாண்டு காலமாக 500 ஆண்டு 700 ஆண்டு என்று எது அதிகாரப்பூர்வமாக அங்கே மசூதியோ மதரசாவோ தர்காக்களோ இருந்து கொண்டிருக்கிறதோ அதை தவிர வேறு எந்த நிலமாக இருந்தாலும் ஆவணம் இல்லாமல் அல்லது பிறரால் அது உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால்
அதில் நீங்கள் வந்து இது வக்ஃபு நிலம்னு போராடுறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது என்பதான் என்னுடைய கேள்வி. சரி, இப்போ நான் இருக்கேன், என் வக்ஃப் போர்டு வந்து இப்போ என்னுடைய நிலத்தை வந்து இது வந்து வக்ஃப் போர்டுக்கு உரிமையான நிலம் அப்படின்னு சொல்லிட்டா வக்ஃப் போர்டு எடுத்துக்குமா? ஏன்னா எங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, இதுதான் என்னோட நிலன்ற டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதை மீறி எப்படி வக்ஃப் போர்டு அதை வந்து உரிமை கொண்டாட முடியும்? தாராளமாக கொண்டாடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கடலூரில், இப்போ மினிஸ்ட்ரிக்கு நான் தான் சொல்கிறேங்க, சமீபத்தில் கடலூரில் 56 ஏக்கர் நிலத்தை ஒரு இஸ்லாமியரை விற்கிறார். ஒரு இஸ்லாமியர் விற்கிறாரு, நிறைய இந்துக்கள் இஸ்லாமியர்கள்லாம் வாங்குறாங்க. அது ஒரு பெரிய நகராக அமைகிறது. கடலூரில் சிதம்பரத்தில் நடந்த செய்தி தான், நீங்கள் செய்திகளில் பார்க்கலாம். அங்கே ஒரு இஸ்லாமியர் விற்ற பிறகு திடீரென்று அவங்க பட்டா வாங்கிட்டாங்க, சிட்டா வாங்கிட்டாங்க, எல்லாரும் வசித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று இது வக்ஃபு நிலம், இது 54லேருந்து வக்ஃபு நிலமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை அறிவித்து இன்றைக்கு விற்க முடியாமல் அது பெரிய பிரச்சனையாகி மாவட்ட ஆட்சியர் மேலே பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருந்ததை எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினாங்க. இது காரணம் என்னென்னா, ஆவணமே இல்லாமல் ஓரலாக வக்ஃப் யூசர் அப்படின்னுவாங்க அதுக்கு பேர். அதாவது நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், பயன்படுத்தவே இல்லைனா கூட பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த இடத்தை அவர்கள் வந்து சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு கடந்த காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு இந்த வக்ஃபு திருத்த மசோதா என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு ஆவணம் இருக்க வேண்டும், அல்லது அங்கே அதிகாரப்பூர்வமான ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு தர்கா இருக்கணும், ஒரு மதரசா இருக்கணும், ஒரு மசூதி இருந்தால் இது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறன்ற ஒரு நியாயமான ஒரு பதில் இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு 10 ஏக்கர் இருக்குது, 100 ஏக்கர் இருக்குது, இது நாங்கள் வந்து ஓரலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னா என்ன இருந்தது? அங்கே மக்கள் தான் இருக்கிறாங்க, வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் 50 ஆண்டு காலமாக 100 ஆண்டு காலமாக வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன தெருவுக்கு அனுப்ப முடியும்? நான் அடுத்து என்ன கேட்குறேன்னா, இவ்வளவுலாம் குதிக்கிற இவர்கள் இன்றைக்கு தான் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா வந்துச்சு இல்லையா? 2024 தான் வந்திருக்கு. 2023 வரைக்கும் நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. காங்கிரஸ் ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்திருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து நீங்கள் ஏன் போராடலை? இந்த ஆக்கிரமிப்பை ஏன் நீங்கள் மீட்டெடுக்கல? இவ்வளவு யோக்கியம் ஐயா ஸ்டாலின் இன்றைக்கு வந்து வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறாருல, நான் அவரை பார்த்து கேள்வி கேட்குறேன். இந்து அறநிலையத்துறையில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை எல்லாம் நீங்கள் மீட்டெடுத்திருக்கிறீர்கள் என்று பட்டியல் போட்டு அந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசுகிறார்ல, அதே மாதிரி வக்ஃபினுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை இத்தனை ஏக்கரை நாங்கள் மீட்டிருக்கிறோன்னு ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா? இந்த 4 ஆண்டு காலத்தில் நீங்கள் மீட்டீர்களா? மீட்கலை. ஏன் மீட்கலை? எல்லாம் உங்கள் கட்சிக்காரங்கிட்ட இருந்தா, திமுக அபகரித்து வச்சிருந்தா நீங்கள் எப்படி மீட்பீங்க? அப்போ என்ன யோக்கியது இருக்குது நீங்கள் சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற? உங்களுக்கு உண்மையாகவே ஐயா ஸ்டாலினுக்கு யோக்கியது இருக்கும்னா, இந்த 4 ஆண்டு காலத்தில் இத்தனை வக்ஃபு நிலங்கள் இன்னென்ன நபர்களிடத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, அதை நாங்கள் மீட்டிருக்கிறோம், அதை மசூதி கட்ட கொடுத்துருக்கோம், இல்லை இஸ்லாமிய மாணவர்கள் கல்வி பயில கொடுத்துருக்கிறோம், சில இஸ்லாமிய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, விதவை பெண்களுக்கு ஆதரவளிப்பதற்கான பணமாக அது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஏதாவது ஒரு அறிக்கை இருக்கா? சும்மா வெற்று அரசியல் செய்து கொண்டு இஸ்லாமியர்களை ஏமாத்தினா இஸ்லாமியர்கள் பைத்தியக்காரர்களா? நான் கேள்வி கேட்கிறேன். நீங்கள் உண்மையாளராக இருந்தா இங்க அறிவிங்க பார்ப்போம், 4 வருஷத்துல எந்த நிலத்தை மீட்டீங்க? ஒன்றையும் மீட்கல. சும்மா பயங்காட்டுறது. அதாவது இல்லாத ஒரு இடத்தை கண்ணு முன்னால் இது வக்ஃபு நிலம் சொல்லி சும்மா தூரத்தில் ஒரு கோழியை தொங்க விட்டு இது கோழி பிரியாணி சாப்பிடுன்னு வெள்ளைச்சோரை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இஸ்லாமியர்கள் நிலை இருக்கு. பாரத பிரதமர் என்ன சொல்றாரு? உன் நிலமா இருந்தால் அதை நான் மீட்டு தரேன்ப்பா, ஆவணத்தோடு கூட நான் மீட்டு தரேன், எவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாஃபியா இருந்தாலும் நான் மீட்டு தரேன்னு சொல்லி இருக்கிற நிலத்தை பயன்படுத்தி அதன் மூலம் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்லுவது தேவையா? இல்லாத இடத்தை இருக்கிற மாதிரி காட்டி தொடர்ந்து ஏமாற்றுகிற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முன்மாதிரி தேவையா என்பதை இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும். இப்போ மைனாரிட்டி மினிஸ்ட்ரி கீழே தான் இப்போ வக்ஃப் போர்டு வருது. அப்படின்னும் போது வக்ஃப் போர்டுக்கான இப்போ சொத்துக்களை எல்லாம் மைனாரிட்டி மினிஸ்ட்ரி கீழே இருக்குல்ல, அப்போ ஏற்கனவே கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே ரிஜிஸ்டர் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இன்னொரு ப்ராப்பர்ட்டியை நம்ம சொல்ல முடியும்? அதை தாங்க நாங்களும் கேள்வி கேட்குறோம். வக்ஃபு சொத்தை அபகரிக்கிறார்கள், அபகரிக்க பார்க்கிறார்கள்னா ஐயா ஸ்டாலினும் அவருடைய அடிவரடிகளும் பேசுகிறாங்களே. ஒரு நிலம் ஆவணத்தோடு வக்ஃபில் இருக்குமே ஆனால் எப்படி அபகரிக்க முடியும்? அது அபகரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி வக்ஃபு ட்ரிபியூனல் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் போராடக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அந்த ட்ரிபியூனல் வேண்டாம், நேரடியாக ஒன்று மாவட்ட ஆட்சியர், அதற்கு இல்லதுன்னா நீதிமன்றத்துக்கு போகலாம். நீங்கள் நீதிமன்றத்துக்கே போக முடியாதுன்னு இல்லை, இஸ்லாமியர்களே பாதிக்கப்பட்டால் கூட வக்ஃபு சொத்தை மாவட்ட ஆட்சியர் தவறாக வேறு ஒருவருக்கு கொடுப்பார் என்று இருக்குமே ஆனால் கூட தாராளமாக நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம், இது தவறு என்று முறையிடலாம், சட்டத்தின் அடிப்படையில் அதை மீட்கலாம். இவ்வளோ வழிவகையும் இருக்கிறது என்னும் பொழுது அது எப்படி வக்ஃபை பறிச்சிட முடியும்? சும்மா தேவையில்லாத பதட்டத்தை எப்படி ஐயா ஸ்டாலின் ஆரம்பமே முதல் கோணல் முற்றிலும் கோணல்வாங்க. அதனால் அவர் முதல் கோணல் என்ன செஞ்சார்னா, சிஏஏவை நாங்கள் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவார் என்று எதிர்த்தோம் இஸ்லாமியர்களுக்காக, இப்போ அதுக்காகத்தான் எதிர்க்கணுன்றார். இஸ்லாமியர் யார் யார் பாதிக்கப்பட்டா நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். தமிழகத்தில் ஒரு ஆளை காட்டுங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த இஸ்லாமியர் தமிழகத்தில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்ததுனால இந்திய குடியுரிமை இவர் வந்து இல்லாமல் போய்விட்டது, இவர் இப்போ நாடு கடத்த போகிறாங்கன்னு ஒரு தமிழர் ஒரு இஸ்லாமியர் காட்ட முடியுமா? 80 லட்சம் இஸ்லாமியர்கள் இருப்பதில் ஒத்தால உங்களால் காட்ட முடியாதுன்னா நீங்கள் என்ன பாதிப்பை பார்த்துட்டீங்க? சரி, இப்போ இந்த விமர்சனம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும்ல?
ஏன்னா அவரும் வந்து கூட்டணிலேருந்து வெளியே வந்தப்ப நாங்கள் சிஏ கையெழுத்து போட்டு தப்புன்னு அவரும் பேசினாரு. இப்போ வக்பாரிய திருத்த சட்டத்துக்கு அவரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருல்ல. அடிப்படையில் ஒரு ஆளும் கட்சியைத்தான் நாங்கள் எதிர்க்கணும். ஏன்னா ஆளுங்கட்சி தான் தீர்மானத்தை கொண்டு வருது, எதிர்க்கட்சி கொண்டு வரல. அவர்கள் கொள்கை நிலைப்பாடு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியுமே சொல்லும். பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு சொல்லணும். நாங்கள் என்ன சொல்றோம்னா, ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அந்த தீர்மானத்தில் உண்மைத்தன்மை இருக்கணும். உண்மைத்தன்மையே இல்லாமல் வெறும் பொய்யை பேசி நீங்கள் வந்து இந்த சட்ட மசோதாவுக்கு எதிர் தீர்மானம் நீங்கள் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இதில் அவர் என்ன கருத்து சொல்றார், இவர் என்ன கருத்து சொல்றார் என்பதை விட, இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு திருத்த சட்ட மசோதா வந்தால் நல்லது அப்படின்னு பாஜக கருதுகிறது. அதற்கான நியாயமான வாதங்களை முன்வைக்கிறது. இது தவறு என்று சொல்லுவார்களேயானால் அது யாராக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும் அல்லது திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனோ ஆளூர் ஷானவாஸோ ஜவாஹிருல்லாவோ அல்லது எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்புகள், முஸ்லீம் லீக் போன்றவர்களோ எதிர்த்தால் வாருங்கள், களத்தில் பேசுவோம், மக்களுக்கு முன்னால் பேசுவோம், இஸ்லாமியர்களுக்கு முன்னால் பேசுவோம். பேசுவோன்னு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது வாத பிரதிவாதத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு எந்த கருத்தையும் மக்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்குல்ல, அப்படி இருக்குன்னு வாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி அழைக்கிறது. பாஜகவுடைய தேசிய செயலாளர் நான் வெளிப்படையாக அழைக்கிறேன். பொது மேடை நாங்கள் போட்டு கொடுக்குறோம். 1 மணி நேரம் நீங்கள் பேசுங்க. பொதுவெளியில் ஊடகங்களுக்கு முன்னால் லைவில் போட்டோம். 1 மணி நேரம் நான் பேசுகிறேன், அதுவும் போகட்டும். மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொரு நகரத்திலும் நாங்கள் எல்லா இடங்களிலும் ஏற்பாடு செய்ய தயார். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை தமிழகம் முழுக்க விளக்குவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அது 6 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் நானும் உறுப்பினராக இருக்கிறேன். அதனால் அந்த அடிப்படையில் நான் அழைக்கிறேன். திமுக அதே போன்று இதை ஆதரிக்கிற திருமாவளவன் உள்ளிட்ட எல்லோரும் நீங்கள் பேச தயார் என்றால் பாஜக மேடை போட்டு அழைக்க தயாராக இருக்கிறது. புறமுதுகிட்டு ஓட தயார் என்றால் உங்களை நாங்கள் விடமாட்டோம், திருப்பி அடிக்க தயாராக இருப்போம். இப்போ இபிஎஸ் எடுத்துக்கிட்டால் அவருடைய நிலைப்பாட்டை இந்த விஷயத்தில் சொல்லிட்டார். அப்படின்னும் போது ஒரு கூட்டணிக்கு போகும்போது இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாடாதான்? அடிப்படையில் திமுக என்கிற ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து, தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்து, மணலிலிருந்து செம்மண்ணிலிருந்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களாகவே பொறுப்பில் வகிக்கும் பொழுது, சாராய சாம்ராஜ்யத்தின் மூலம் ஊழல் பெருக்கெடுத்து எந்த அளவுக்குன்னா மதுபான கொள்ளையில் ஆரம்பமே 1000 கோடின்னு ஆரம்பிக்குதுன்னா இப்போ எவ்வளவு கோடிகள் இவர்கள் கொள்ளையடித்திருப்பார்கள். அது அந்த மாதிரி நபர்களை அமைச்சர்களாக வைத்து உச்சநீதிமன்றமே இவர் விலக மாட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் வார்த்தைகளை போட்ட பிறகு கூட விலகாமல் இருக்கிற இந்த கேவலமான மக்கள் விரோத அரசை தூக்கி எறிய வேண்டும் என்றால் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பெரிய தீமையை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்வது என்பது இயல்பு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒத்த கருத்து மட்டுமல்லாமல் சில கருத்து முரண் இருந்தாலும் திமுக என்ற தமிழகத்திற்கு எதிரான இந்த நாசகர சக்தியை ஒழித்து கட்டுவதற்காக ஒன்று சேர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம். அதில் கூடிய விரைவில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைவார்கள். அந்த அடிப்படையில் திமுகவை அகற்றுவோமே தவிர ஒரு சில கட்சிகளிடத்தில் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்கும். அந்த மாற்று கருத்து எல்லாம் வந்து நாங்கள் சொல்றதே நீங்க கேட்கணும். அப்போ அவங்க இன்னொரு கட்சியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதிமுக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, அவர்களுக்கு மும்மொழி கொள்கையில வேறு கருத்து இருக்கு, எங்களுக்கு வேறு கருத்து இருக்கு. சரியா? இப்போ நாங்கள் என்ன சொல்றோம், நாங்கள் சொல்ற எல்லா சட்டங்களையும் நாங்கள் கொண்டு வர எல்லா தீர்மானங்களையும் நீங்களும் பாஜக போன்று ஏற்றுக்கொள்ளுங்கன்னா அப்போ அவங்க எது கட்சி நடத்தணும்? அதிமுக கலைச்சிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை கலைச்சிட்டு எல்லாருமே வந்து அவர்கள் பாஜகவில் இணைந்துடலாம்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனி சிந்தனை இருக்கும், அவர்களுக்கு கொள்கை இருக்கும், அவர்களுக்கு என்ற தனி வழிமுறை இருக்கும். அதை நாம தலையிடலை. ஒரு மாநிலம் பாதுகாக்கப்பட வேண்டும், 8 கோடி மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆன்மீகம் பாதுகாக்கப்பட வேண்டும், கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகளிடத்திலிருந்து இந்த கொள்ளைக்கார திமுக கும்மலிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெரிய நோக்கத்திற்காக சில கருத்து முரண் இருந்தாலும் அதை பின்னால் பேசிக்கொள்ளலாம், ஒன்றுபட்டு போராடும் என்ற ஒத்த கருத்துக்கு நாம் அழைச்சிருக்கிறோமே தவிர இதை வந்து நீங்க அரசியலாக பார்க்கக்கூடாது. இது ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய நெறி. அந்த நீதியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். சரி, இப்போ ஜாகிர் ஹுசேன் ஒரு முக்கியமான நபர் வந்து வக்வாரியை சொட்டு பாதுகாக்கணுன்றதுக்காக அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். அப்படின்னும் போது இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்வினை சைடு யாருக்கிட்ட வந்தோன்னா எதிர்கட்சிகள்லேருந்து வந்திருக்கணும்ல. இப்போ அதிமுக வந்து ஒரு முஸ்லீமோட ஒரு முக்கியமான பிரச்சனைகளை பேசுறாங்கன்னா இதை பேசியிருக்கணும்ல. அப்போ அவங்களும் அதில் கூட்டலாம் இருக்காங்கன்னு அர்த்தம்ல. அதிமுக பேசினார்கள், பல கட்சிகள் பேசினாங்க, உங்களுக்கு வந்து கேட்காம வேண்டாம். அது வந்து பெருசா மக்கள் கிட்ட போய் பெருசா இல்லைன்னா ஊடகம் திரும்ப திரும்ப திமுகவுடைய ஜால்ராக்களாக பெரும்பாலான ஊடகங்கள் இருந்தால் எப்படி பெருசா வரும்? இப்போ நான் உங்களிடத்தில் பேசுகிறேன், இந்த மாதிரி ஊடகத்திலும் தான் பேசுவேன், சேட்டலைட் மீடியாவிலும் தான் பேசுகிறேன். ஒளிபரப்பணும்ல, மக்கள்கிட்ட அதை கொண்டு போகணும்ல, அவங்க கடமை இருக்குல்ல. ஆளும் கட்சி என்ன சொல்லுதுன்னு கொண்டு போகிறாங்களே தவிர
எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை கொண்டு போகணும். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் கொண்டு போவதில்லை, மறுக்கிறார்கள். இது மோசமான நிலைப்பாடுன்னு நான் முதல்ல சொல்கிறேன். ரெண்டாவது அடிப்படையில் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், மக்களிடத்தில் ஒன்றை சொல்லும் பொழுது உண்மையை பேசுங்கள். அந்த உண்மை இன்றைக்கு திமுகவிடத்தில் இல்லை, அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம். சரி, இப்போ சிறுபான்மையினரை பற்றி பேசும்போது 2024 எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி, பாஜக கூட இருந்தனால தான் எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வரல அப்படின்னு சொன்னார். இப்போ 2026க்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ண தான் நம்ம எடுத்துக்கலாம்னு வைக்கும்போது இப்போ வந்து சிறுபான்மையை ஓட்டு போடுவான்னு நம்புறாராம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா இபிஎஸ் அவர்கள் அவருடைய கட்சியில் அவருடைய கருத்தை பேசுவது என்பது அவருக்கான உரிமை. அதில் நாங்கள் போய் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் விமர்சனம் வந்து பிஜேபி நோக்கி தான். ஆனால் அரசியல் ரீதியாக எந்த கட்சியுமே காலச்சூழலுக்கு ஏற்ப, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பெரிய அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு சில முடிவுகளை எடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லா கட்சிகள்கிட்டையும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா திமுக என்ற நாசகர சக்தியை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டுமென்றால் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை மறந்துவிட்டு ஒரு பெரிய நன்மைக்காக 8 கோடி மக்களின் பாதுகாப்பிற்காக நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அது எல்லா கட்சிகளும் எடுக்கணும், ஒன்றுபடணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அந்த விருப்பத்தை நாங்கள் சொல்லுவோமே தவிர கடந்த காலத்தை பற்றி இந்த காலத்தில் பேசுவது என்பது ஏற்புடையதாக இருக்காது. ஸோ நேரத்துக்கு ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.